சீரியல் டாக் வித் ஆஷி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூமி சொல்கிறாங்க ககன் கிட்ட, நீங்கள் சொல்கிறதுல உண்மை இருக்குதுன்னு தோணுதுங்க. அதான் பூமி, நாம் தூரமாக போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறப்போ சரச்சந்திரா பார்த்துடுறாங்க. சரி சொல்லு பூமி, என்ன சொல்கிற? இவ்வளோ நம்பிக்கையாக நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிக்கலாம்னு, எங்கேயாச்சும் தூரமாக போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ நான் சொல்கிறத கேளு, இன்னைக்கு சரியாக 10 மணிக்கு உன் வீட்டுக்கு வரேன். நீ லக்கேஜோட ரெடி ஆயிரு, நம்ம போயிடலான்னு ககன் சொல்கிறாங்க. இதை சரச்சந்திரா பார்த்துட்ருக்காங்க. நைட் 10 மணி ஆகுது. சரச்சந்திரா பூமி சொன்னதை நினச்சி பார்த்துட்ருக்காங்க. ககன் வராங்க. பூமி பேக்கோடு போகிறப்போ சரச்சந்திரா வராங்க. பூமி, சொல்லாமல் கொள்ளாமல் எங்கம்மா போகிற? அது அப்பா, அது எதுக்குமா தடுமாற்றம்? தப்பு பண்ண போறியா? அப்படியெல்லாம் இல்லைப்பா, நான் ககனை காதலிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லைப்பா. ஓ, அப்போ ககன் கூட கிளம்ப போறியாம்மா? சொல்லுமா. ம், உனக்கு தெரியும்ல ககன் என்னோட எதிரின்னு. இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் ககன் கூட போகிறத உலக நியதியில் என்னென்னு சொல்லுவாங்கம்மா? ஓடி போகிறதுன்னு சொல்லுவாங்க. என்னை கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறியாம்மா? நான் அப்படிலாம் யோசிக்கலப்பா. ஆனால் என்னால் அவரை மறக்க முடியாதுப்பா. அவரோட நல்ல குணத்தை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறப்பா. அப்படி இருக்கும்போது நான் என்னதான் செய்கிறதப்பா? ஒரு கட்டத்தில் ககன் வராங்க. பூமி வான்னு இழுக்கிறாங்க ஒரு பக்கம். சரச்சந்திரா போகாதேன்னு பூமி இழுக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த போர் முடிஞ்சு ககன் கூட பூமி போகிறப்போ சரச்சந்திரா சோபச்சந்திராட போட்டு அறிகிறாங்க. இதை தாண்டிட்டு போன்னு பூமியும் கஷ்டப்பட்டு அதை தாண்டிட்டு போகிறாங்க. சரச்சந்திரா நோன்னு கத்துறப்போ கனவு கலைஞ்சிடுது. அபூர்வா வராங்க. மாமா என்னாச்சு மாமா? போக போறா. ஏன் பூமி இன்னைக்கு ராத்திரி ககன் கூட போக போறா? என்ன மாமா சொல்றீங்க? நீங்க கனவு கண்டீங்களா? கனவு இல்லை அபூர்வா, ககன் கூட பூமி பேசுறத நான் கேட்டேன். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு கூட்டிட்டு போறதா அவ சொன்னான். அவ சொன்னதை நீங்க கேட்டுட்டு விட்டீங்களா? அவன் கூட்டிட்டு போகணும்னு சொன்னது எங்க வீட்டு பொண்ணு இல்லை, எங்க வீட்டு கௌரவத்தை. இவ்வளோ சொல்லியே நீங்க பேசாம இருக்கீங்களா? என்னங்க புடிங்கன்னு கண்ணை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அபூர்வா. சரச்சந்திரா சொல்றாங்க, அபூர்வா நான் வெயிட் பண்றேன், என் மேல அவளுக்கு பாசம் இருக்குன்னு. ஒருவேளை அவ போயிட்டான்னு அபூர்வா சொல்றப்போ நான் கொன்னே போட்டுருவேன்னு சரத்சந்திரா சொல்றாங்க. கேபி ககன் சொன்னதை யோசிச்சு ஃபீல் பண்றப்போ பூமி வராங்க. என்னாச்சு மாமா? ககன் அடிச்சிட்டாமா? அடிச்சிட்டாரா? ஆமாம்மா, அவன் வார்த்தையால் அடிச்சிட்டாமா. சாரி மாமா, என்னால் அவர்கிட்ட பேச முடியலை உங்களுக்காக. வேண்டாம்மா, அந்த தப்பு பண்ணாத. உங்கள் அப்பாவுக்கு சுயநினைவு வந்துட்டு அவர் உங்கள் கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்கிறப்போ பூமி சொல்கிறாங்க, இன்னைக்கு ராத்திரி நாம் தூரமாக எங்கேயாச்சும் போய் கல்யாணம் பண்ணிட்டு வரப்போகிறோன்னு சொல்கிறப்போ கேபி சொல்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. இந்த முடிவில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. நீ யோசிக்காமல் அவங்க கூட போயிடுமான்னு சொல்கிறாங்க. சாரதா கேட்குறாங்க, நீ எதுக்கு இந்த கேம்புக்கு போகிறா? ககன் நினைக்கிறாங்க, ரொம்ப தூரம் போகிறம்மா, பூமியை கல்யாணம் பண்ணிக்க உன்னோட பிளெஸ்ஸிங் ரொம்ப முக்கியம்னு சாரதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீ ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ சொல்லு, எங்கே போகிற? இன்னும் நான் ஃபிக்ஸ் பண்ணலை. என்ன ஃபிக்ஸ் பண்ணலையா? ககன் சொல்கிறாங்க, என்னோட பார்ட்னர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாள். என்னது பண்ணுவாளா? அவன் பார்ட்னர் பொண்ணா? ஆமாம்மா, ப்ளீஸ், ஒரு லேடி பார்ட்னர் கூட சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருக்கேன். திரும்பி வந்ததை நான் சொல்லாமலே நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இதுக்கு மேலே என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கம்மா. சரிடா. பூர்ணி வராங்க. இந்தா உனக்கு பிடிச்ச ஊருக்க. இதெல்லாம் வேணாம், நாங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம், நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறப்போ சரி வராங்க. என்னென்ன சடனாக வர சொன்னேன்? அது ஒரு வாரம் கேம்புக்கு போகிறதா இருக்கேன். சரி, அம்மாவுக்கும் தங்கச்சிக்கு நீ துணையாக இருக்கணும்னு ககன் சொல்கிறாங்க. அவங்கள நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், எங்கே கிளம்பிட்டேன்னு ஷெரி கேட்குறாங்க. அதை மட்டும் கேட்காத ஷெரி, என்னமோ சொல்லிட்டு இருக்கான், அதை கேட்டால் நீயும் என்ன மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுவான்னு சாரதா சொல்கிறாங்க. எங்கே போகிறேன்னு கேட்டதுக்கு கன்ஃபியூஷனா? அது உனக்கா பெரியம்மாக்கான்னு ஷெரி கேட்குறாங்க. எனக்கே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது, எங்கே போகணுன்னே தெரியலடா. தெளிவே இல்லாமல் ஒரு கேம்பா? உண்மையிலேயே கன்ஃபியூஷனாக இருக்குடா. சரி, கேம்புக்கு எதுக்கு போகிறேன்னு ஐடியாச்சும் இருக்கான்னு ஷெரி கேட்குறாங்க. தெரியுண்டா, பூமியை கல்யாணம் பண்ணிக்க. ஆமாம், நீ சொன்னல எங்கேயாச்சும் தூரமாக போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. அப்போது நீங்கள் 2 பேரும் ஓடி போகிறீங்களா? டேய், கொஞ்சம் டீசெண்டாக பேசுண்டா. டேய், இந்த விஷயம் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் தெரியாதுடா. பக்கத்திலேயே இருந்து கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு அம்மாவோட கனவு. எல்லாத்தையும் பண்ணுறப்போ உன் மாமா வந்து தடுக்க வந்துடுவார். அதான்டா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு ககன் சொல்கிறாங்க. கல்யாணம் நடக்கலைன்னா என்ன, தாலி மாத்திர ஃபங்க்ஷனை
பெரியம்மா முன்னாடி வச்சிடலாம், அதுக்கப்புறமா ரிசப்ஷனை கிராண்டாக பண்ணிடலான்னு ஷெரி சொல்கிறாங்க. நீ எதையும் யோசிக்காத, இந்த முடிவை நீ மாற்றிக்க கூடாதுன்னா ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஷெரி சொல்கிறாங்க. சரச்சந்திரா பார்க்குறப்போ பூமி பேக்கை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிக்கிறாங்க, என் மேலே இருக்கிற பாசம் என் பொண்ணை போக விடாமல் தடுத்துடுன்னு அபூர்வாக்கு சொன்னதை. அபூர்வா சொல்கிறாங்க, ககனோட பூமியோட போகிறது சொன்னதுலேருந்து என் சந்தோஷத்தில் மெய் சிலிர்க்குது. ஏன்னு சொல்லு சித்தி, இதில் சொல்கிறதுக்கு என்னமா இருக்குது. ஜிங்கு ஜிங்குன்னு கொண்டாட்டத்தில் கிளம்புற ஜோடி திரும்பி வரும்போது ஜோடி பிணமாக வரும்னு குதூகலம். எக்ஸாக்ட்லி, நாம இன்னும் மாமாவை உசுப்பேத்தி விடணும் சித்தி. நில்லுமா, உசுப்பேத்துறதா சொன்னதை சொல்லி அவங்கள விட்டுட்டு நம்மளை கொண்டுடுவாருமா. ஏன் லூசு சித்தி, அப்பப்போ சேலால உசுப்பேத்தணும், சென்டிமெண்ட்டை தட்டி விடணும் வான்னு பூமி ரூமுக்கு வெளியில் போய் நின்று சித்தி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை மதியத்துலேருந்து சாப்பிடவே இல்லைம்மா. என்னமோ தெரியல சித்தி, இன்னைக்கு சோபா சந்திராக்கா ஞாபகமாகவே இருக்குன்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் பூமி சாப்பாடை கொண்டு சரச்சந்திராட்ட வராங்க. முதல்ல வேணான்னு சொன்னாலும் அப்புறமா சாப்பிட்றாங்க. சரச்சந்திரா கேட்குறாங்க, இப்போ நீ எனக்கு உன்னோட அம்மா மாதிரி தெரியுறாம்மா. நீ எப்போ இதே அன்போட என்னை பார்த்துப்பல்லம்மா. நான் எப்படி பார்த்துக்க முடியும்ப்பா? என்னைக்காவது ஒரு நாள் இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டிய பொண்ணு தானேண்ணா. நீங்கள் உங்களை கொல்ல வந்தது யாருன்னு ஞாபகம் வந்தாலும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுப்பா, கோபப்படக்கூடாது. நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் என்கிட்ட தான் சொல்லணும்ப்பா. திரும்பி வந்ததுக்கப்புறமா நீ உன் மாமியார் வீட்டிலேருந்து திரும்பி வர்றதை சொல்கிறியாம்மா? ஆமாப்பா. என்னம்மா இது, நீ என்னமோ இன்னைக்கு ராத்திரியே மாமியார் வீட்டுக்கு போகிறதா பேசிகிட்டு இருக்க. இங்கே பாரு, நான் உன்னை எந்த மாமியார் வீட்டுக்கும் அனுப்ப மாட்டேன். நம்ம வீட்டோடு வர்ற மாப்பிள்ளையா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். அப்போது நீ என்னை விட்டு போகிறத பற்றி பேச வேண்டிய அவசியம் வராதில்லம்மா. என்ன சொல்கிற? ஏம்மா எதுவும் சொல்லாமல் இருக்க? அப்போது நான் பார்க்குற மாப்பிள்ளையை கட்டிக்க மாட்டியா? எனக்காக ககனை உன்னால் மறக்க முடியாதாம்மா. பூமி எழுந்து போயிடுறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.